ஹெட்ஃபோன் போடாதவங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஜாலியாக எங்கள் வீட்டில் இருந்து நான் கிளம்பிட்டேன். ஐயா, எங்கள் அம்மா என்ன புது ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. அம்மா அம்மா அங்கே வந்து நிறைய புது புது பசங்களாம் இருப்பாங்களா, மெயினாக பொண்ணுங்களாம் இருப்பாங்களாம்மா. ஐயோ, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தோம்மா, அங்கே சொல்லி கொடுக்குற டீச்சருமா சூப்பராக இருக்காங்க. அதுலேயே ஒரு சொப்பன சுந்தரி மேடம் இருக்காங்கப்பா. ஐயோ, வேற மாதிரி அவங்க. மூடிக்கிட்டு இறங்கடா நாயா. என்னம்மா திட்டுறேன், நீ போமா, நான் போறேம்மா. சற்று தானோ ஓப்பன் ஆகுதுமாமா. ஒரு கிளவிக்கு மாமா விட்டு போவாருமா. மாமா எடியா தாயா, நீனோ தாயா. போட்டா போட்டா. எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் உங்களுக்கு தீபக். நீங்க நம்ம பார்க்க போற கேம் பிளே பாத்தீங்கன்னா ஈவில் நன்னோட கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம விளையாடி இருக்கோம் ஈவில் நன்னு. ஆனா என்ன மேட்டர்னா, அதுல எந்த ஒரு ஸ்கிப்புமே இருக்காது, எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். ஜஸ்ட் விளையாடி இருப்போம். ஏன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இல்லைனா நைட்டு கனவுல வந்து ஈவில் நன் வந்து மண்டேலேயே அடிச்சு கபாலத்தை ஓப்பன் பண்ணிடுவா. அப்புறமா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடியா சொப்பன சுந்தரி, என்ன அடிச்சு ஏண்டி உள்ள அடிச்சு வச்ச அவளை, உனக்கு இருக்குடி. இந்த வாட்டி செம்மையா விளையாட்டி கற்று வச்சிருக்கேன். அதனால வந்து எல்லா தைரியத்தையும் வச்சு இந்த வாட்டி சொப்பன சுந்தி ஓட விடுறணும் இல்லையோ, நான் இங்கேருந்து வீட்டை விட்டு ஓடிடுறேன். ஓகே, வீட்டில் ஏன்னா மனுஷன் வாழ முடியுமா பாருங்க. உள்ள இருக்காங்க. எப்படிலாம் என்ன அடிச்சு ஓட விடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடியா வாடி சொப்பன சுந்தரி, உனக்கு இருக்கடி இன்னைக்கு சாவா இப்பாலிக்கா ஓட்டும். இல்ல பின்னாடி வரலாம். இருங்க வந்துன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம மேலே ஓடி போயிடலாம். சாவ அவ கடுப்பு ஏத்திட்டாங்க என்ன. போன வாட்டி இந்த கேம் விளையாடுறதுக்கு மேலே ஒரு கேம் விளையாண்டேன். அதில் ஆல்மோஸ்ட் முடிக்கிற கண்டிஷனுங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து மண்டியில் போட்டு எனக்கு கபாலத்தை ஓப்பன் பண்ணி தோக்கச்சிட்டாங்க. திருப்பி இன்னொரு வாட்டி கேம் விளையாடி அப்புறம் வாய்ஸ் ஒரு கொடுத்து ஒன்றும் முடியல. ஸோ ஓகே, நம்ம கேமில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வாட்டி எனக்கு கீ எல்லாம் வந்து இந்த ட்ராயரில் இருக்கும்னு நினச்சேன். இல்லை, வேற அந்த கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஆல்மோஸ்ட் வேன் எஸ்கேப்பராக இந்த வாட்டி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல கரண்ட் வர வச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அந்த வேனில், சரி நான் சொல்கிறோட நீங்களே பார்த்துருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ பக்காவும் முடிச்சிடலாம், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, ஸோ ஓகே, முதல்ல வந்து அந்த இது வர வச்சிட்டோமா. ஸோ கரண்ட் வர வச்சாச்சு. இப்போ வந்து அவளை வந்து திசை திருப்பதுக்காக மேலே வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்கேன். ஸோ மேலே போயிடுவா. ஸோ நம்ம மேலே போகிற கேப்பில் நம்ம இப்பாலிக்கா போயிட்டு என்னென்ன கிடைக்கிறது முதல்ல தேடி பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு 2 கீ வேணும். அந்த 2 கீ வந்து எதுக்குன்னா பெயிண்ட் டப்பா ஓப்பன் பண்ணுறதுக்கும். ஸோ நான் சொல்கிறது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம போய் தேடுவோம். அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ண அடியே கொஞ்ச நேரத்தில் மூச்சு நின்று போயிடுச்சுங்க. ஏங்க அவளை மேலே சுத்தலில் விட்டு நம்ம கீழே வந்து வேலை முடிக்கலான்னு நினச்சா அவ எனக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் விட்டு நான் கோயிந்தா தான் நிறுத்திக்கு அச்சு மூஞ்சிலாம் ஒச்சு விட்டுருப்பா எனக்கு. ஐயோ, அவரை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்குங்க. ஏங்க எனக்கு கேம் ரொம்ப 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 ஹாரரா இருக்குங்க. யாருன்னா ரொம்ப திகில் வேணும். எனக்கு ஹாரர்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த கேமை நீங்க கண்டிப்பா நைட் டைம்ல விளையாடி பாருங்க. கண்டிப்பா நீங்க நாளைக்கு இருப்பீங்களா கூட தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. ஒரு நொடியும் பக்கு திக்குன்னு இருக்கு. ஸோ ஓகே, இங்கே என்ன கிடைக்கிறா பார்ப்போம். சூப்பருங்க, கௌபாரு. ஆக்சுவலாக இது வச்சு என்ன பண்ணுவோன்னா, அந்த ஆணி ஒன்று இருக்கும். இருங்க, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே ஒரு ஆணி இருக்கும் பலகையில். அந்த ஆணியை உரி விட்டு பலகையை தள்ளி விட்டு நம்ம அப்பாலிக்கா போகணும். ஓகேவா, முதல்ல வந்து பாத்ரூம் எங்கன்னா இருக்கும் பார்ப்போம். ஏன்னா கீ இங்கே கூட இருக்கலாம், மேபி பாத்ரூம்குள்ளே கூட இருக்கலாம். ஸோ ஓகே, அந்த ஆணி எடுத்து விட்டுலாம். ஆணி எடுத்து விட்டுனே பலகை கீழே வந்துடும். ஸோ அப்புறம் சொப்பன சுந்தரி இங்கே தேடி வந்துடுவா என்னை தேடி. ஏன்னா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்ன பண்ணுறது, நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குது, கேவலம் இந்த சொப்பன சுந்தரிக்கு பிடிக்காதா. ஸோ ஓகே, இங்கே என்ன கிடைக்கிறான் பார்ப்போம். ஸோ அப்புறமா வந்து இங்கே ஒரு இடம், இது டோர் ஓப்பன் பண்ணி இங்கே ஒன்று இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம அண்டர் கிரவுண்டில் போகிறோம். அண்டர் கிரவுண்டில் ஏண்டா போகிறோன்னு கேட்டால் அங்கேயும் வழி இருக்குது, சொப்பன சுந்தரிக்கு தெரியாத வழி. ஸோ இப்பாலிக்கா போனால் அந்த தண்ணி போகிற ஃபோர்ஸ்லேயே அப்படியே அழகா போயிடலாம். அழகா போயிட்டு இந்த பக்கம் ஏறினா என்ன வரும்னா, வேன் எஸ்கேப் பண்ணுறதுக்கான வழி வரும். ஓகேவா, ஏன்னா மெயின் டோர் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கா சொப்பன சுந்தரி, அந்த பக்கம் போக முடியாது. அதனால சுற்றின்னு தான் வந்தாகணும், வேற வழியும் கிடையாது. நெத்து போன ஸ்கூலுக்கு கேமரா ஒரு கேடு. மேலே பார்த்தீங்களா கேமரா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், வெளியே செம்ம நீட்டாக க்ளீனாக செம்மையாக வச்சுருக்காங்க. ஐ மீன் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அமைப்பும் செம்மையாக இருக்குது. ஆனால் உள்ள மட்டும்தான் வந்து அவருடைய சுயரூபமே தெரியுது. எங்கே பார்த்தாலும் ரத்த கரையுமா இருமா. ஐயோ,
இப்படிதான் வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸை ஏமாற்றி பசங்களை பிடிச்சி போட்டு சாவடிக்கிறா போல அவ. ஆக்சுவலாக இப்போது என்னை பைத்திய வேறு கத்திட்டலாம். ஸோ கற்று நல்லா வந்துடும் சொப்பன சுந்தரி. நம்ம முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் போவோம். வெளியே செம்ம க்ளீனாக இருக்குது, உள்ளுக்குள்ளே பார்த்தா செம்ம கலீஜியாக இருக்குது. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஐயோ எங்க பின்னாடி வர முடியலங்க, தண்ணி ஃபோர்ஸாக வருதுங்க. ஐயோ ஐயோ கொஞ்சம் விட்டு நாங்கள் மாட்டிப்பேங்க. அங்கே அந்த பக்கம்லாம் வரவே மாட்டாங்க. இப்போ என்னன்னா ட்ரைனேஜுக்குள்ளெல்லாம் கூட வராங்க. ஐயோ விட்டுருந்தா என் சோழியை முச்சு விட்டுருப்பா. ஏதோ கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு நுடில் தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். ஐயோ தொல்லை தாங்க முடியலங்க. நல்ல வேலை சாவி எடுத்துன்னு வந்தேன், அதனால கதவு ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைனா அவள் தான் என் சோழி முடிஞ்சிருக்கும். நல்லா பின்னாடியே வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மண்டியில் போட்டு முடிச்சிருப்பா. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, பெயிண்ட் டப்பா வந்து ஒரு கபோர்டில் போட்டு அடைச்சிருப்பாங்க, பூட்டு போட்டு கீழேயே. நம்ம இப்போ அங்கேருந்து தான் வந்தோம்ல, அங்கே வந்து ஒரு கபோர்டுக்குள்ளே பெயிண்ட் டப்பாவை வந்து போட்டு அடைச்சிருப்பாங்க. அதுக்கான சாவி வேணும். அப்போ எங்கே கிடைக்கும்னு தெரில எனக்கு. இதோ பைத்தியக்காரனுங்க, ஏன்டா டேய் வெளியே எவ்வளோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் விட்டுட்டு கக்கூஸ் குழியாண்டா போட்டு வைப்பீங்க. அது கக்கூசுங்க அது. சரியான நாட்டம். ஐயோ ஐயோ என்ன வருவாளாம் மாட்டாளாம். இருங்க, எதுக்கோ ஒரு பக்கம் பார்த்துட்டே போலாங்க, பயமா இருக்குங்க. எங்க இருந்து வரா எப்படி வரா ஒன்றும் தெரில. ஆனால் திடீர்னு பார்த்தா மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கிறாவ. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சாவி எடுத்துக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாவ, அதனால் வந்து இந்த சாவி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்பாலிக்கா சுற்றிக்கிட்டே போவோம். நம்ம முதல்ல எப்படி போனோமோ அதே மாதிரி போக போகிறோம். பட் ஆனால் பயமாகவே இருக்குங்க, எங்கே திடீர்னு வந்துட போகிறாலோ. இன்கேஸ் இப்போ நம்ம இதுக்குள்ளே போகும்போதே இல்லை திடீர்னு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வந்தாலும் வந்துடுவா, சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் கோலரான கேமாக இருக்குது. ஆனால் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கானுங்க. இதுக்குள்ளே இறங்கவே எனக்கு இப்போ பயமாக இருக்குங்க. ஏன்னா இதுக்குள்ளே அவன் வந்தால் முதல்ல, திருப்பியும் போகும்போது வந்தால் அவ்வளோதான். தெரியுது, அந்த தண்ணி போகிற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் போக முடியாதுங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டேன், அதனால் பின்னாடியே போக முடியல. முன்னாடி நான் தள்ளின்னு போகுது, அவ்வளோ முன்னாடி வரா. என்னத்தான் சொல்கிறேன், மாட்டின் தான் சங்கு ஊற்றிப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இங்கே வந்து ஒரு கபோர்டு இருக்கும் ஓகேவா. அந்த கபோர்டில் வந்து பூட்டு போட்டு பெயிண்ட் டப்பா வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து எடுத்துட்டு இதை வச்சுதான் நம்ம இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பைத்திய காட்சி ஆண்டு கத்திக்கிட்டு வேணத்துன்னு குடுகுடுன்னு ஓடனால, அந்த பைத்திய காட்சினா ஈவனோட வேலைக்காரி. அந்த வேலைக்காரி வந்த உடனே அவள் தூங்குவாள். அந்த தூங்குற கேப்பில் என்ன பண்ணணும்னா, அந்த வேனில் வந்து ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டியில் ஈவனோட எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, டீசெண்டாக போய் நம்ம கொண்டு வந்த பெயிண்ட்டை வந்து பச்சைக்குன்னு ஊற்றி விட்டுணும். ஊற்றி விட்டா என்ன பண்ணுவோம், அந்த வேலைக்காரி பார்த்தோன்னா, ஐயோ எஜமானி தெரியாமல் கொட்டிட்டே, எஜமானி நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணிடுறேன், சாவடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வேறு இடத்துல மாற்றுவா. மாற்றும் போது அந்த பொட்டி வந்து எம்டியாக இருக்கும். அந்த பொட்டியில் வந்து நம்ம டீசெண்டாக யாருக்கும் தெரியாமல் போய் ஒழிஞ்சிக்கிட்டா, அந்த பைத்திய காட்சி வந்து கவனிக்காமலே தற்கூரித்தனமாக வந்து வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுவா. கிளம்பின உடனே நம்மளும் வந்து அந்த வண்டியோட வெளியே போயிடுவோமா. அப்புறம் இந்த சொப்பன சுந்தரிக்கு டாட்டா குட் பை சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ என்ன மேட்டர்னா, நானும் வந்து அவள் சொப்பன சுந்தரி வருவான்னு சொல்லிட்டு சவுண்டு குத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் சொப்பன சுந்தரி வந்த பாடு காணும். இந்த தற்கூரி என்னத்த சொல்கிறது, திடீர்னு வரா, சவுண்டே கொடுக்காம நம்ம போவோம். அப்போ பார்த்தா திடீர்னு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூஞ்சி முன்னாடி வந்து நின்று பயபுத்துறா ஆண்டு கத்திக்கிட்டு. இப்போ நம்ம வந்து சவுண்டு குத்துன்னு இருக்கோம், ஆனால் வந்து தொலைய மாட்றா. அடியா சொப்பன சுந்தரி மோளை எங்கடியா இருக்கா, வந்து தோடி தற்கூரி பைத்திய காட்சி எங்கடி இருக்க வாடி. இப்போ என்ன மேட்டர்னா, போகும்போது திடீர்னு அவன் வந்துட்டான்னா அங்கே இருங்க. ஆக்சுவலாக சொப்பன சுந்தரி வராமல் இருக்குது ஒரு நல்ல இருக்குதான். எதுக்குன்னா, இன்கேஸ் அவன் வந்திருந்தா இந்த வேனை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா இந்த வேன் வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, லாண்ட்ரி நம்பர் இருக்கணும். லாண்ட்ரி நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஃபோன் இருக்கும், அங்கே ஃபோனில் வந்து நம்பர் போட்டு கால் பண்ணாரே வருவா. இப்போ மறுபடியும் அதுக்கு நான் உள்ளே போகணும், உள்ளே போய் சொப்பன சுந்தரி சமாளிக்கணும். ஆனால் இப்போ சொப்பன சுந்தரி வராதனால நான் இப்போ ஈஸியாகவே எஸ்கேப் ஆகிடுவாங்க. வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ பெயிண்ட் எடுத்துன்னு போயிட்டு ஆக்சுவலாக இப்போ வந்து அவள் அங்கே ஒரு சேர் தெரியுதான், அந்த சேரில் போய் உட்காந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாள். அந்த கொரட்டை சவுண்டு கேட்ட உடனே, இல்லை அவள் சேரில் உட்காந்துட்டு பார்த்த உடனே நம்ம டீசெண்டாக கமுக்கமாக அப்படியே யாருக்கும் கேட்காம சவுண்டுக்கு ஒரு சின்ன சவுண்டு கூட கொடுக்காம அப்படியே மெல்லமாக போயிட்டு அந்த பெயிண்ட்டை வந்து கொட்டி விட்டுணும். யார் ட்ரெஸ்ஸில்? ஆனால் சொப்பன சுந்தரி ட்ரெஸ்ஸில் அவ்வளோ உட்காந்துட்டலாம். அப்போ வந்து அவளுக்கு கேட்காத மாதிரி சைலண்ட்டாக அமைதி அப்படின்னு அந்த பழமொழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம அப்படியே போயிட்டு அந்த பொட்டி ஓப்பன் பண்ணேன். சொப்பன சுந்தரி ட்ரெஸ் இருக்கணும், அதை பச்சைக்குன்னு பெயிண்ட்டை கொட்டிடணும்.
கொட்டி விட்டேனே. இப்போ வந்து அலாம் அடிக்கும் கொஞ்ச நேரத்தில். அலாம் அடிச்ச உடனே பைத்திய காட்சி வந்து சொப்பன சுந்தரி வேலை காட்சி வந்து ஏந்து போய் பார்த்துட்டு, ஐயோ எஜமானி தெரியாதளவா கொட்டிட்டு எஜமானி, நீங்கள் வரதுக்குள்ளேயே நான் க்ளீன் பண்ணிடுறேன் எஜமானியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாமல் வந்து க்ளீன் பண்ண பாப்பா. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா, அவன் மாடு போய் உட்காந்து தூங்குவான். அப்போது நம்ம டீசெண்டாக அந்த பாக்ஸில் போய் உட்காந்துட்டோன்னா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம், ஈஸியாக எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். சொப்பன சுந்தரிக்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். என்ன மேட்டர், அப்போ சொப்பன சுந்தரி வரக்கூடாது. இன்கேஸ் அவன் வந்துட்டா நம்ம போட்ட எல்லா பிளானும் சொதப்பலாக போயிடுங்க. வரக்கூடாது வேண்டிக்கங்க, இல்லைன்னா நம்ம சோழி முச்சு போடுவான். அடியே சொப்பன சுந்தரி வந்துடாரடி. ஸோ நம்ம இப்போ ஒரு பக்கம் கண்ணு வைப்போம். சிச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்ணு இல்லைங்க, அது ரெண்டுமே கிளவிங்க கரமோ. இப்போ நான் சொன்ன கண்ணு வந்து அந்த சேரில் போய் உட்காந்து அவள் கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவா. ஸோ அதை நோட்டம் விடுறது தான் அப்படி சொன்னேன். ஸோ போய் தூங்கிட்டாலாம் வேலை முடிஞ்சிடும். ஏங்க இருக்கிறது ஒரு ஆளுங்க, அந்த ஒரு ஆளுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க எனக்கு புரியலைங்க. ஆனால் சொப்பன சுந்தரினா டெய்லியும் ஒரு 10 ட்ரெஸ்ஸாக மாற்ற போகிறேன். இவ்வளோ நேரம் மாற்றினுக்கிறா பாருங்களேன். அங்கிட்டுக்கு இங்கிட்டுக்கு நந்துக்கிட்டே இருக்கா. எத்தனை ட்ரெஸ் வந்து அடிக்கிட்டு இருக்கா எனக்கு புரியல. ஓகே உட்காந்து கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டா. நம்ம கமுக்கமாக போயிட்டு அப்படியே நம்ம புட்டி ஓப்பன் ஆயிருக்கா, அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கப்போமா, அவள் தான் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பெல் இருக்குல்ல, அந்த பெல்லு வேறு ஒன்றும் இல்லை, அலாம். அதை அடித்த உடனே இந்த பைத்திய காட்சி என்ன பண்ணுவான்லாம் ஏந்துட்டு தற்கூரி தினமாக வந்து நான் இருக்கிற கூட கவனிக்காமல் கதவு மூட்டு அவ்வளோ வேணத்துன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்னங்க, இந்த சொப்பன சுந்தரி வீட்டில் வந்து தாச்சாச்சு. சாரி, இது வீடு இல்லை, ஸ்கூல். அடிக்கடி மறந்தே போயிடுறேன். ஏன்னா அது வீடு மாதிரி இருக்கு, ஸ்கூல் மாதிரியா இருக்கு. தற்கூரி தினமா பூத் பங்களா மாதிரி அப்படி பாலடைஞ்சு போய் கிடக்குதுங்க. 10வது வரைக்கும் அங்கங்க ரத்தம். ஐயோ என்ன வீடா ஸ்கூலா மெயின்டைன் பண்ற தற்கூரி. பாருங்களேன், வெளியே மட்டும் எவ்வளோ அழகா செம்மையா ஸ்கூல் செட்டப்லாம் செம்மையா வச்சிருக்கா. ஆனா உள்ள போய் பாருங்க, அந்த ஸ்கூல் மாதிரி அங்க இருக்கு, பழைய பூத் பங்களா மாதிரி கன்றாவியா இருக்குங்க. சரி, அவெல்லாம் முச்சாச்சு, சொப்பன சுந்தரி கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இதுக்கப்புறமா மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து எந்த மாதிரி எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பை பை, லவ் யூ. அப்புறம் மறக்காமல் இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாவம் இல்லை நான், ப்ளீஸுங்க. ஓகே பண்ணிவிடுங்கன்னு நினைக்கிறேன். டாடா பை பை.